அவர் தான் கஸ்டமரு. இப்போ ஐஃபோனில் கிளாரிட்டி நல்லா இருக்குதுப்பா. ஹலோ கைஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரியுதுங்களா? காஞ்சிபுரம் ஹைவே, ஓகேங்களா? அதாவது வந்த கஸ்டமரு விஐடி ஸ்டூடெண்ட்டு. எல்லோரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு கஸ்டமர் விஐடி ஸ்டூடெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்கரு, பீஸா அந்த மாதிரி அவங்க கொண்டு வராங்க. எல்லா கஸ்டமரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனால் என்னென்னா இப்போ வந்த கஸ்டமரு, நீங்கள் சாப்பிட்றீங்களா, என்னை சாப்பிட விட்டீங்கள்ல, நீங்களும் சாப்பிடுங்க, பட்னியாக இருக்கீங்க பாருங்கள். எனக்கு பின்னாடி மெக்டொனால்ட்ஸ், ஓகேங்களா? இங்கே உள்ளே போய் எனக்கோசம் வெஜ்ஜி பர்கர் வாங்க போயிருக்கான், ஓகேங்களா? கஸ்டமரு இருக்குங்களா தெரில உங்களுக்கு. நம்ம கார் அது நிற்கிது. வெஜ்ஜி பர்கர், சிக்கன் பர்கர் வாங்கி தரட்டான்னு சாப்பிட்றீங்களான்னு கேட்டான். இல்லை வேணாம் அப்படின்னு. அது ஒரு போகிறாங்க நம்ம காரு, தெரியுதுங்களா? இப்போ வெஜ்ஜி பர்கர் வாங்கிறதுக்கு போயிடறான் கஸ்டமரு. எப்படி பார்த்தாலும் 200 இருக்குங்க கம்பல்சரி, ஏன்னா ஹைவேல இருக்கா. வெஜ்ஜி பர்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 வரும். கூல்ட்ரிங்க்ஸு அது வெறும் பர்கர் மட்டும் தான் வாங்கி தருவாங்க. அதுவே பெரிய விஷயந்தான். ஒரு கஸ்டமர் 100 சாப்பாடுக்கு கொடுக்குறதே பெரிய விஷயந்தான், ஓகேங்களா? டிரைவரை சாப்பிட்டியான்னு கொண்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. ஆனால் ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. ஆனால் ஒரு சில கஸ்டமர் பண்ணுறாங்க, ஒரு சில கஸ்டமர் நல்ல கஸ்டமராகவும் இருக்காங்க. இப்போது ஏன்னா ஒரு கஸ்டமர் பாருங்கள், ஏர்போர்ட்டில் ஏறி வைப்பாங்க. இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா என்னென்னா பீஸா, அந்த ஷவர்மா, கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு மாதிரி, அப்புறம் அந்த வெஜ்ஜி பர்கர், ஓகேங்களா? சிக்கன் பர்கர், வெஜ்ஜி பர்கரு. முன்னாடி போனீங்கன்னா அங்கே கேஎஃப்சி இருக்குது, ஓகேங்களா? இந்த மாதிரி. ஆனால் இது உடம்புக்கு நல்லதான்னு கேட்டால் என்ன கேட்டால் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைங்க. இல்லை நம்ம கார் நிற்கிது பாருங்க, அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. இது வந்து ஃபாரின் ஃபுட்டு, ஓகேங்களா? நம்ம உடம்பு ஏற்றுக்காது, நம்ம உடம்பு செட் ஆகாது, ஓகேங்களா? பார்த்தீங்களா 12:57. சாயங்காலம் 5 மணிக்கு வண்டி எடுத்தேன், 4 மணிக்கு வண்டி எடுத்தேன். இப்போ மணி என்ன பார்த்தீங்களா 12:57. நைட்டு சாப்பாடு பார்த்தீங்களா, கஸ்டமர் வாங்கி கொடுத்த டிஃபன், விஐடி கஸ்டமர். இன்னும் இது வேறு கேமரா வர கீழே வந்து இருக்கு. 4 மணிக்கு வண்டி எடுத்து நைட்டு 1 மணிக்கு வந்து கஸ்டமர் வாங்கி கொடுத்தா பன்னு சாப்பிட்றேன். சிக்கன் பன்னு வாங்கி தரேன்னா பார்த்தா சாண்ட்விச் போட்ட பன்னு வாங்கி கொடுத்துட்டு போய்க்கிறான். என்னென்ன வச்சுக்கிறாங்க, மேலே ஒரு பன்னு பேக் பண்ணிக்கிறாங்க, இதில் ஏதோ தக்காளி சாஸு, தக்காளி தெரியுதுங்களா, அதுக்கு மேலே ஏதோ ஒரு கவர் ஒட்டிக்கிறாங்களே, இது என்ன ஐயா, இது நாங்கள் வரட்டி மாதிரி ஏதோ போட்டுக்கிறாங்க. இது பன்னு, ஓகே. இது உள்ள தக்காளி சாஸு, தக்காளி போட்டுக்கிறாங்க. இதுக்கு மேலே அடியில் ஏதோ ஒன்று ஓட்டிக்கிறாங்க. இதுக்கு மேலே கீழே வந்து ஒரு வரட்டி ரொட்டி மாதிரி போட்டுக்கிறாங்க. இது எவ்வளோ ப்ரைஸ் போட்டுக்குது அதை கேட்க மறந்துட்டேனே கஸ்டமர்கிட்ட. எவ்வளோ கிராம் கூட தெரில. இங்கே போனால் ஒரு 50 ரூபாலேருந்து 100 ரூபா வருங்களா, இதில் 200 வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்னங்க சப்புன்னு இருக்குது ஐயா. இதெல்லாம் சத்தியமாக நம்ம உடம்பு செட் ஆகாது. வீட்டுக்காரன் வர கஸ்டமர் ஒருத்தங்க கூட டீ காஃபி டிரைவரு சாப்பிட்டியா கொண்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க. ஏதோ 1-2 கஸ்டமராது 150 டிரைவருக்கு டிப்ஸு, இது இல்லாமல் டீ டிஃபனாவது வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க. ஒரு டிரைவரு சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு கூட நாதி இல்லைங்க. ஓனரே கேட்க மாட்றாங்க, அப்புறம் எங்கேருந்து கஸ்டமர் கேட்க போகிறாங்க. என்னங்க பண்ணுறது, நைட் சாப்பாடு தான். வீட்டில் போனால் சாப்பாடு இருக்காது. எப்படியும் மணி 1 மணிக்கு போய் எங்கேருந்து டோரை தட்டுறது. அம்மா அப்பாலாம் தூங்கின்னு இருப்பாங்க, ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, சுகர் வேறு. நம்ம தலையெழுத்து என்ன பண்ணுறது, கல்யாணம் இருந்தாலும் பொண்டாட்டியை போய் சமைச்சு போட்டுன்னு கேட்கலாம். யாரை போய் நம்ம சமைச்சு போய் சமைக்க கற்றுருந்தாலும் பரவாயில்ல, போய் சமைச்சு போட்டு சாப்பிட்லாம். ஓகே, என்ன பண்ணுறது, இதுதான் நம்ம தலையெழுத்து. இந்த வேலைக்கு வராதுன்னு தலைப்பாடாக ஆச்சுன்னா இதுதான் பச்சிருந்தா நல்ல வேலைக்கு போயிடலாம்.
வேலையே வேணாம் தூக்கி போட்டு வேறு எதனா வேலைக்கு போயிடலான்னா இப்போ விட்டு போக மனசு வர மாட்டேங்க. என்ன பண்ணுறது, மோட்டார் ஃபீல்டு கையில் ஏற்றுட்டா அதுதான் நம்மளுக்கு பொண்டாட்டி கடவுள் எல்லாம். எவ்வளோ தடவை நான் உன்னை மெரிக்கிறேன், காலில் போட்டு அந்த மெரிக்கிறேன், ஆனால் என்னை கை விட்டதே இல்லை இது வரலும். ஆக்சிலேட்டரும் சரி, பிரேக்கும் சரி, கிளச்சும் சரி, மூணுமே என்னை அவ்வளோ தூரம் காப்பாற்றுது. இன்னொரு பக்கம் ஸ்டேரிங் எவ்வளோ தூக்கம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுது பாருங்க. அதுதான் இன்னும் இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் கிடைக்க. நிறைய பேருக்கு கிடைக்காத, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இன்னும் தூக்கம் தான் கேட்டது. டெய்லி வந்து 3 மணிக்கு 4 மணிக்கு பார்த்து வந்தால் என்ன பண்ணுறது, காலையில் எழுந்துச்சு அப்படியே அப்படியே டியூட்டி இருந்துச்சுங்க, நான் தான் எடுக்கல. தூக்கத்தில் மட்டும் வண்டி ஓட்டவே கூடாது என்னை பொறுத்தவரை. நேற்றும் 2 சிங்கிள், இன்றைக்கும் 2 சிங்கிள்லாம். இப்போ தூங்கி எழுந்துச்சிட்டு காலையில் 5 மணிக்கு போயிட்டு திரும்பி அங்கே 12 மணி பிக்கப்பு. அதுக்கு எடுத்துகிட்டு அவஸ்தை பண்ணோம். காலைல பொறுமையாக போகலாம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. தக்காளி தொத்துதுங்களா, எல்லாமே வேவாது தான், வெந்தது கிடையாது. என்ன கேட்டால் இது நல்லா இல்லை, இதெல்லாம் நம்ம உடம்புக்கு செட் ஆகாது. இதெல்லாம் சாப்பிட்டோன்னே வச்சுக்க தொப்பை போடும், அப்புறம் கேஸ் டபுள் வரும், எல்லா பிரச்சனையும் வரும், சைடு எஃபெக்ட் எல்லாமே வரும். இதெல்லாம் ஃபாரின் ஃபுட்டு இது. இதெல்லாம் அந்த கடைக்குள்ளே வந்து போய் காசு கொடுத்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டதே இல்லை. ஏதோ கஸ்டமர் வாங்கி கொடுத்தேன், அது என்ன பண்ணுறது அப்படின்னு சாப்பிட்டாச்சு. வேஸ்ட் ஆகுனா ரொம்ப மனசு கஷ்டமாகும். ஃபுட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது. சாப்பிட முடியலன்னா வேறு வழி இல்லை, வேஸ்ட் ஆகலாம். கிடைச்சும் வேஸ்ட் ஆகாம பாருங்க, அது ரொம்ப தப்பு. அதெல்லாம் சாப்பிடவே கூடாது உண்மையாக. ஓகே பாய், தேங்க்யூ. எல்லோரும் சாப்பிட்டு தூங்குங்க. என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படாதீங்க.